ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழும் சாதாரணமான நிகழ்வுகள் கூட அவனுடைய மனத்தின் இயல்பையும் கருணையையும் பரிவையும் பிரதிபலிக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட கதையாசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். அவர் தன்னுடைய மென்மையான எழுத்து நடையின் மூலம் சாதாரண மனிதர்களின் உள்ளுணர்வுகளை அழகாக சித்தரித்து இந்த கதையின் மூலமாக சமூகத்தில் மனிதநேயம் குறைந்து வருகிறது என்ற நுட்பமான விமர்சனத்தை பதிவு செய்கிறார். இந்த கதையை முழுசா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கதையின் முடிவு நம் ஒவ்வொருவரையும் சிலிர்க்க வைக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். நம்ம இன்னைக்கு கேட்க போகிற கதையின் தலைப்பு சிலிர்ப்பு. ஒரு பயங்கரமான புயல் வந்து நின்ற பிறகு எப்படி ஒரு அமைதி நிலவுமோ அந்த மாதிரி அந்த திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் அமைதியா இருந்தது. வாழைத்தொழிகள், ஆரஞ்சு தொழிகள், எச்சல் பொட்டணம் என்று எல்லாம் அந்த ரயில்வே பிளாட்பாரத்தில் சிதறி கிடந்தன. எல்லா வண்டியும் போன பிறகும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாயவரத்துக்கு போற வண்டி மட்டும் நின்றுட்டு இருந்தது அந்த பிளாட்பாரத்தில். இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அந்த வண்டி கிளம்புறதுக்கு. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரமான அந்த மனிதர் அந்த ட்ரெயின்ல கடைசி பெட்டிக்கு முன் பெட்டியில உட்கார்ந்துருக்காரு. அவரோட பக்கத்துல அவரோட பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தலைமாட்டில் கையிலிருந்து நழுவி ஓடிய ஆரஞ்சு உருண்டு கிடந்தது. அதை பார்க்கும்போது சிரிப்பு வந்தது அந்த மனிதருக்கு. அந்த சின்ன பையனை பெங்களூர்ல இருந்து கூப்பிட்டுட்டு வராரு அவரோட அப்பா. மாமா வீட்டுக்கு போயிருந்தான் அந்த பையன். மாமாவோட சம்சாரம் ஊருக்கு வந்திருந்த போது அவனையும் கூட்டிட்டு போயிருந்தா பெங்களூருக்கு. அந்த மனிதர் ஒரு காரியமாக பெங்களூருக்கு போனவர் தன்னோட பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன்ல மாமா ரயில் ஏற்றி விட வந்திருந்தாரு. ரயில் புறப்பட 5 நிமிஷம் இருக்கும்போது ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து அந்த பையன் கேட்க ஆரம்பிச்சான். ஆரஞ்சுப்பா, அப்பா ஆரஞ்சு வாங்கி கொடுங்கப்பா என்று அந்த பையன் முனகிக்கிட்டே இருந்தான். அந்த பையன் கேட்கறத கேட்டும் காதுல விழாதது போல அந்த பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாரு அந்த மனிதர். அந்த பையன் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த பையனை கோவத்தோட ஒரு பார்வை பார்த்தாரு. அவன் பேசாம வாய மூடிட்டான். ஆனா வண்டி புறப்பட்டது தான் தாமதம். உடனே ஆரம்பிச்சிட்டான். 6 வயது குழந்தை அந்த பையன். எவ்வளோ நேரம் தான் அடக்கி வச்சிருப்பான். எப்பா எப்பா எனக்கு ஆரஞ்சு வாங்கி கொடுப்பா. பிச்சி மாமாவுக்கு வந்து 900 ரூபாய் சம்பளம். பணக்காரரு. இவ்வளவு பணக்காரராப்பா என்று கையை அகல விரித்து மோவாயை நீட்டினான். அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், செத்த முன்னாடி ஆரஞ்சு கேட்டன் இல்லையோ, வாங்கி கொடுக்காம எங்கேயோ பார்த்துட்டு நின்னாருப்பா. அவரு காதில் விழுந்திருக்காது. விழுந்தா வாங்கி கொடுத்துருப்பாருல்ல. நான் கெஞ்சி சொன்னேன், பின்ன ஏன் ஆரஞ்சு வாங்கி தரலன்னு கேட்டேன். வந்துப்பா வந்து பிச்சி மாமா வந்து ஒரு 3 கால் சைக்கிள் வாங்கி தர சொன்னேன்ப்பா. வந்து தரேன்னு ஏமாத்தி விட்டாருப்பா. அவர் என்னத்துக்கடா வாங்கணும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் அப்பா சொல்ல அந்த பையன் சொல்கிறான், நீ எப்படிப்பா வாங்கி தருவியா? உடனே அப்பா கேட்குறாரு, ஏன் ஏன் என்னால் வாங்கி தர முடியாதா என்ன? அந்த கேள்விக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான், உனக்கு 100 ரூபா தானே சம்பளம், உன்னால் எப்படி வாங்க முடியும்? அதை கேட்டதும் அப்பா அதிர்ந்து போய், உனக்கு யாருடா இதெல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்க அந்த பையன் சொல்கிறான், வந்து பிச்சி மாமா தான் சொன்னாருப்பா. மாமா உன்கிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு கேட்க அந்த பையன் பதில் சொல்கிறான், என்கிட்ட இல்லைப்பா, மாமி கிட்ட சொன்னா. நீ மெட்ராஸ்லேருந்து லெட்டர் எழுதியிருந்த பாரு, பிள்ளையார் பூஜை அன்னைக்கு. அப்போ சொன்னா மாமி கிட்ட, வெறுமே நீ மெட்ராஸ் போறியான், உனக்கு அருணா கொடி வாங்க முடியாதான். இதெல்லாம் யாருடா உன்கிட்ட சொன்னா? சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ படுத்துக்கோ, எனக்கு மோட்டார் வாங்கி தரையா அப்படின்னு அந்த பையன் கேட்க அவங்க அப்பா சொல்கிறாரு, தரேன், நீ இப்போ படுத்து தூங்கு. நெஜ மோட்டார் இல்லை, கீ கொடுக்குற மோட்டார், இவ்வளோண்டு இருக்குமே, அதான் அந்த மோட்டார் வாங்கி தரியா? வாங்கி தரேன்டா, நீ படுத்து தூங்கு. ஆரஞ்சுப்பா, ஆரஞ்சு வாங்கி தரியா? நீ முதல்ல தூங்கு, திருச்சிராப்பள்ளி வந்ததும் வாங்கி தரேன் உனக்கு. போப்பா, நீ பொய் சொல்கிற. இப்போ எங்கடா வாங்கிறது? ரயில் போயிட்டுருக்கும்போது. அப்போனா ஒரு கதை சொல்லுப்பா
நான் தூங்குறேன். அப்படி கேளு, நல்ல கதையாக சொல்கிறேன். ஒரு ஊரில் அப்படின்னு அவனோட தந்தை கதை சொல்ல பாதி கதையிலேயே பையன் தூங்கிட்டான். குழந்தை நல்ல சமத்து சார், ஆளை எப்படி ஸ்டடி பண்ணுறான் அப்படின்னு எதிரில் இருந்தவர் சொன்னார். அதானே, தலை பெருசாக இருக்குன்னு பையனை பார்த்தேன். தலை சற்று பெரிது தான் அவனுக்கு. எடுப்பான முகம், மூக்கு மொழியுமா நல்ல அழகான முகம், முழுவென்று சரீரம், தளதளன்னு பளபளக்கும் தோல், நல்ல சுருள் முடி. அவன் அழகான ஒரு குழந்தை. நாளைக்கு மத்தியானம் அம்மாவை பார்க்க தான் போகிறான் அந்த பையன். அது வரைக்கும் யாரோ ஒரு அனாதை குழந்தை போல இருந்தது அந்த பையன். தாய் பக்கத்தில் இல்லைன்னா குழந்தைக்கு ஏது மகிழ்ச்சி. குழந்தைய 2-3 தடவை தடவி கொடுத்தாரு அந்த பையனோட அப்பா. கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தைய ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்தது பிச்சி மாமாவுக்கு? குழந்தைய கூடவா ஏமாத்தணும்? அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. போனா போகுது அப்படின்னு விட முடியல. குழந்தைய ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தவறு. அந்த குழந்தைய முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அவரோட மனசுல கடும் துன்பம் இருந்தது. ஒரு சின்ன அற்பமான நிகழ்ச்சி அது. ஆனால் அதை என்னால் தாங்க முடியலையே. பிச்சி மாமா மற்றவங்களுக்கு உண்மை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறாரு. அவரோட பொண்டாட்டிக்கே உண்மை இல்லாமல் அவர் குடும்பம் நடத்துகிறாரு. இதெல்லாம் அந்த மனிதரோட நினைவில் வந்து போய்கிட்டே இருந்தது. ராத்திரி முழுவதும் அவரால் தூங்கவே முடியல. திருச்சி வந்ததும் ஆரஞ்சு பழத்தை வாங்கி அவனோட பையனுக்கு கொடுத்தாரு. எப்பா, இதை ஊருக்கு போய் திங்கிறேன்ப்பா, அம்மா உரிச்சு கொடுப்பாங்க, அவங்க கையிலேருந்து வாங்கி திங்கிறேன்ப்பா என்று கெஞ்சினான் அந்த பையன். ஆல்ரைட், அப்படியே செஞ்சுக்கோ. வண்டி புறப்பட இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தது. அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. இறங்கி போய் தண்ணீர் குடிச்சிட்டு வெற்றிலை போட்டுக்கிட்டு வந்தார் அந்த குழந்தையோட அப்பா. திரும்பி வரும்போது யாரோ ஒரு அம்மா அவரோட பெட்டியில் ஏறினார். கூட ஒரு சின்ன பொண்ணு. அவருக்கு எதிர்த்தாப்படியே உட்காந்துருந்தாங்க அவங்க 2 பேரும். இதுதானே மாயவரம் போகிற வண்டி அப்படின்னு அந்த அம்மா கேட்க இவர் பதில் சொல்கிறாரு, இதே தான் அப்படின்னு. எப்போ புறப்படும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு 25 நிமிஷம் இருக்கு. நீங்கள் எது வர போகிறேன்? நான் கும்பகோணம் போகிறேன். இது உங்கள் குழந்தையா அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆமாம்னு பதில் சொல்கிறாரு. அசந்து தூங்குறானே அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம் அப்படின்னு அந்த மனிதர் பதில் சொல்கிறாரு. நல்ல அலுப்பு, தூங்குறான், நீயும் படுத்துக்கிறியா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்கும்போது, இல்லை மாமி, தூக்கம் வரலை என்று அந்த பெண் பதில் சொல்லியது. கொஞ்சம் தூங்கடி குழந்தை, ராத்திரி முழுக்க போகணும், நாளன்னைக்கு வேற போகணுமே. இல்லை மாமி, அப்புறம் தூங்குறேன் அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்கிறா. அந்த அம்மாளுக்கு 40 வயது இருக்கும். இரட்டை நாடி, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நிறைவாகவே இருந்தா அந்த மாமி. ஆனால் அந்த சிறிய பெண்ணுக்கு 8 வயது இருக்கும். மாநிறம், ஒட்டி உலர்ந்த தேகம், குச்சியாக கையும் காலும் இருந்துச்சு. கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது. எண்ணெய் வழிகிற முகம். கையில் ஒரு கருப்பு ரப்பர் வளையல் போட்டிருந்தா. புதிதாக மொடன்னு ஒரு சீட்டி பாவாடை, சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை, அதுவும் புதுசுதான். கழுத்தில் ஒரு பட்டை அடித்த கருப்பு கண்ணாடி மணிமாலை. பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொவிசி முறுக்கி சுருட்டி கிடந்தது. அதிலே ஒரு சட்டையும் திணித்திருந்தது. அந்த அம்மாளுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி கேட்கறது? வண்டி புறப்புற சமயத்தில் பழம் வித்துட்டு ஒருத்தன் வந்தான். ஒரு சீப்பு வாங்கி ஒரு பழத்தை அந்த பெண்ணோட கையில் கொடுத்தேன். பதில் பேசாமல் வாங்கிக்கிச்சு அந்த பொண்ணு. சாப்பிடு என்று அந்த பெண்ணை சொன்னதும் உரித்து வாயில் போட்டுக்கொண்டது. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சா. இந்த பொண்ணு போகிறது கல்கத்தாவுக்கு அப்படின்னு சொன்னதும், கல்கத்தாவுக்கா அப்படின்னு அந்த 6 வயது குழந்தையோட அப்பா கேட்குறாரு. ஆமாம், நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையில் இருக்காராம். அங்கே போகிறது இந்த பொண்ணு. ராத்திரி மாயவரத்தில் இருந்து அவளுக்கு தெரிஞ்சவ யாரோ போகிறா. அவளோட சேர்த்து விடணும் இந்த பொண்ணை. சாதுவா சமர்த்தா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அந்த மனிதர் அந்த பெண்ணை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும்னு ஆசைப்படுறாரு. உன்னோட பேர் என்னம்மா அந்த பெண்ணை பார்த்து கேட்ட உடனே காமாட்சின்னு பேர் சொன்னுச்சு.
நல்ல பேர். உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு தன்னோட கதையை சொல்லுது. என்னோட தங்கை பேரும் காமாட்சி. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்தோம். ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப உபகாரி. அதனால் அவளோட குடும்பமே நொடிச்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா. இந்த சின்ன பொண்ணோட பேரை கேட்டதுமே அவளோட ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறா. அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு, உனக்கு அம்மா இருக்காளா அப்படின்னு கேட்க உடனே சொல்கிறா, இருக்கா. அப்பா அப்பா என்ன பண்ணுறாரு? 1வது வாத்தியார். அக்கா அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காளா? இருக்கா. அக்கா, 2 அண்ணா, ஒரு தம்பி இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு தங்கை. அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்தா? 3 பேருக்கு ஆயிடுத்து. 2வது அக்கா 4 வருஷம் முன்னாடி குறைப்பட்டு போயிட்டா. எங்களோட தான் இருக்கா. அண்ணா என்ன பண்ணுறான்? பெரிய அண்ணா கிளப்பில் வேலை செய்கிறான். சின்ன அண்ணா படிச்சிட்ருக்கான். நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணன் ஒருத்த தான் படிக்கிறான். எங்களுக்கெல்லாம் படிப்புக்கு செலவு செய்ய முடியல அப்பாவுக்கு. அதுக்காக தான் நீ வேலைக்கு போறியாக்கும் அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. மதியான சாப்பாட்டுக்கே சாப்பாடு யாருக்கும் பத்த மாட்டேங்குது. அதான் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அப்படின்னு அந்த மனிதர் கேட்க, 10 பாத்திரம் தேய்ப்பேன், காப்பி டீ போடுவேன், இட்லி தோசைக்கு மாவு அரைப்பேன், குழம்பு ரசம் வைக்க தெரியும், குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவேன், கோலம் போடுவேன், அடுப்பு மெழுகுவேன், வேஷ்டி புடவையெல்லாம் தேய்ப்பேன். புடவை தேய்ப்பியா? உன்னால் புடவையை தூக்க முடியுமா? ஓ, நன்னா தேய்க்க தெரியுமே அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்ல, இதெல்லாம் எங்கே கத்துண்ட? ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜ் இருக்கா, அவர் ஆற்றுல தான் எல்லாம் கத்துண்டேன். ஓ, நீ முன்னாடியே வேலைக்கு போய் சர்வீஸ் ஆனவளா? அங்கே எத்தனை வருஷம் இருந்த அப்படின்னு கேட்க, 3 வருஷம் இருக்கேன் அந்த வீட்டில். 3 வருஷமா? உனக்கு என்ன வயசாகிறது? அந்த சின்ன பொண்ணு பதில் சொல்கிறா, இந்த ஆவணிக்கு 9 முடிஞ்சு 10 வயசாகுது. அப்படின்னா 7 வயசுலேயே உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா? தேவலை. என்ன சம்பளம் கொடுப்பா அப்படின்னு அந்த மனிதர் கேட்க, அந்த சின்ன பொண்ணு பதில் சொல்கிறா, சம்பளம்னு எதுவும் கிடையாது, 2 வேளை சாப்பாடு போடுவா, தீபாவளிக்கு பாவாடை சட்டை எடுத்து கொடுப்பா அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்ல, இந்த பாவாடை சட்டை யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு அந்த மனிதர். அவ தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பதில் சொல்கிறா. கோலம் போட்டு அடுப்பு மெழுகி புடவை தேய்ச்சி குழந்தைய பார்த்துக்கிட்டு தோசைக்கு மாவு அரைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு இந்த 6 சீட்டி பாவாடை தான் கிடச்சதா அவளுக்கு? கிழிசலாக பார்த்து பொறுக்கி கொடுத்துருக்காளே, நீ நல்லதாக வாங்கி கொடுக்க சொல்ல கேட்கப்படாதா? ஜட்ஜ் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேங்கிற, உன் உடம்பை பார்த்தா அப்படி தெரியலையே, பஞ்சத்தில் அடிபட்டு கண்ணு கிண்ணெல்லாம் உள்ளே போய் இருக்குது, ஒட்டி உலர்ந்து போயிருக்கிற அப்படின்னு அந்த மனிதர் மனசு வெதும்பி சொல்கிறாரு. பெரிய மனுஷாலாம் தனி ரகம்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவள் வத்தல் குழம்பு, சுட்ட அப்பளம், மிளகு ரசம் இதைத்தான் பாதி நாள் சாப்பிடுவா. ராத்திரி பருப்பு துவையிலும் ரசம்தான் இருக்கும். ஆனால் அவள் உடம்பு என்னமோ நெகு நெகுன்னு இருக்கும். அது தனி உடம்பு. நம்மளை போல் அன்னாட காட்சிகளுக்கெல்லாம் இது ஒத்துக்காது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு அந்த மாமி அவர்கிட்ட கேட்க, நானும் அன்னாடங்காட்சி தான். தாலுக்காவிலே குமாஸ்தா. தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டு இருந்தது. துண்டை போட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்கோ. குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் சாப்பிடலையா நீங்கள்? ஏம்மா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறாரு. சாப்பிட்டேன், காலையிலேயே சாப்பிட்டேன், பழையது, எங்கள் ஜட்ஜையா வீட்டில் சாப்பிட்டது. பார்த்தேலா, பெரிய மனுஷால்னா இப்படியா இருக்கணும்? ஊருக்கு போகிற குழந்தைக்கு 3 வருஷம் வீட்டோட கிடந்து உழைச்சி கொட்டின பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போட்டு அனுப்பிச்சாதான் என்ன? அந்த மனிதரோட மனம் ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த சின்ன பொண்ணுக்கும் தன்னோட பையனுக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறாரு, என் குழந்தை, அவாத்தில் யாராவது பழையது சாப்பிடுவாளா?
உடனே அந்த பொண்ணு பதில் சொல்கிறா, இல்லை, நான் தான் பழையது சாப்பிடுவேன். சரி, இப்போ இந்த சாப்பாடை சாப்பிடு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 பொட்டலம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தன்னோட பையனுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு அந்த மனிதர். பொட்டல சாப்பாடு அப்படின்றதுனால ரொம்ப கட்டி கட்டியாகவே இருந்தது. உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த 6 வயது குட்டி தம்பிக்கு, தயிர் சாதம் கட்டி கட்டியாக இருக்கு, இரு நான் பிசைஞ்சு தரேன் அப்படின்னு தான் சாப்பிட்றத விட்டுட்டு தன்னோட கையை விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த சின்ன பையனுக்கு ஊட்டி விட்டா. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. அவனுக்கு கையெலம்பி கொடுத்து வாய் துடைத்து விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா அந்த சின்ன பொண்ணு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவனோட தந்தை அந்த காட்சியை காண காண சின்ன பொண்ணை நினச்சி மனம் வேதனைப்படுது. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அக்கறையாக அந்த குட்டி பையனை பார்த்துக்கிறதும் தண்ணி குடிக்க வைக்கிறதும் வாயை தொடச்சி விடுறதும் அந்த குட்டி பையனோட அப்பாவோட மனசில் அதிகமான கவலையை உண்டாக்குது. இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு சிறிய வயசில் தன்னோட வாழ்க்கைக்காக, தன்னோட 3 வேளை சாப்பாட்டுக்காக ஊர் பேர் தெரியாத ஆட்களோட வாழப்போறாளே அப்படின்னு நினச்சி அந்த தகப்பனோட மனம் வெதும்புகிறது. எந்த குழந்தையோ பார்த்துக்கிறதுக்காக எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகிறது கண் காணாத தேசத்திற்கு. ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறா. அந்த குழந்தையும் ஒரு பாவாடையை சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. ரொம்ப சமர்த்தமா இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா கிட்ட. ஆமாங்கய்யா, ரொம்ப சமத்து பிள்ளை, வந்து வந்து பேசுது, ஒட்டின்ண்டே பழகிறது. அது கல்கத்தாவுக்கு போகாட்டா நான் இதை வச்சுட்டுருப்பேன். பாருங்களேன், பசிக்கிறது கிசிக்கிறதுன்னு ஒன்றுமே கேட்கல, வாயவே திறந்து பேசாது. என்னவோ பகவான் தான் காப்பாற்றணும் இந்த பெண்ணை அப்படின்னு சொல்கிறா அந்த அம்மா. அந்த குட்டி பையன் ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டான். ஏண்டா குழந்தை, உரிச்சு தரட்டுமா என்றாள் அந்த அம்மா. வேண்டாம், ஊரில் போய் அம்மாவை உரிச்சு கொடுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நானும் அம்மா தான்டா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. பையன் சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டான். உனக்கு என்ன வயசு அப்படின்னு அந்த பையன் காமாட்சியை பார்த்து கேட்கும்போது 10 வயசு அப்படின்னு சொல்கிறா. 10 வயசா? அப்பனா நீ 5வது படிக்கிறியா என்று விரலை எண்ணிக்கொண்டே கேட்டான் அந்த குட்டி பையன். ஏண்டா 10 வயசுனா 5வது படிக்கணுமா என்று அவனோட அப்பா கேட்க, ஆமாம்ப்பா, எனக்கு 6 வயசு, 1வது படிக்கிறேன். 6, 7, 8, 9, 10, 5வது. அவ படிக்கலையா? நீ ஏன் படிக்கல? வீட்டிலே படிக்கிறியா நீனு அப்படின்னு அந்த பையன் அந்த சின்ன பொண்ணை பார்த்து கேட்குறான். இல்லைடா, அவ கல்கத்தாவுக்கு போகிறா, அதான் படிக்கலை. அங்கே எதுக்கு போகிறாளா? வேலை பார்க்க போகிறா. போப்பா, நீ பொய் சொல்கிற. நீ வேலை பார்க்க போறியா? ஆமாம், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. அந்த பையன் அவளையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு நம்பிக்கை வரலை. மறுபடியும் கேட்டான், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த பெண்ணை வாய் விட்டு சிரிச்சது. அந்த பொண்ணு முதல்ல சிரிச்சதே அப்போ தான். எனக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியும்? தெரியாது. அப்படின்னா எப்படி வேலைக்கு போவியா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்க, நடந்து போவேன் அப்படின்னு பதில் சொன்ன அவளை யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனோட அப்பா சைக்கிளில் வேலைக்கு போகும்போது இவன் மட்டும் எப்படி நடந்து போக முடியும் என்ற எண்ணம் அவனுக்கு புரியவே இல்லை. அந்த 2 குழந்தைகளும் ஜன்னல் வழியாக வயல்வெளிகளை வேடிக்கை பார்த்து கொண்டே வண்டியின் வேகத்தை ரசித்து கொண்டே வந்தன. இந்த பொண்ணு யாரை நம்பி இப்படி போகிறது? போகிற இடம் எப்படி இருக்கோ அப்படின்னு அந்த மனிதரோட மனசில் அப்படின்னு அந்த மனிதர் அந்த அம்மா கிட்ட கேட்டதுக்கு, இந்த ஜட்ஜுக்கு ஒன்று விட்ட மச்சினராம், 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாராம், ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நம்ம பக்கத்து குழந்தைங்கன்னா விசுவாசமாக இருக்கும்னு குழந்தைய கூப்பிட்டுக்கிறாரு. நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்குறோம், நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னார். என்னத்தை பண்ணாலும் பிரத்தியார் வீட்டு குழந்தைய தான் குழந்தையா நினைக்க முடியுமா? ஆனால் இது ஒட்டி ஒட்டி வித்தியாசம் இல்லாத பழகும்போது இது எங்கே போனாலும் சமாளிச்சுண்டோம், அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. இந்த சின்ன பொண்ணை நினைக்கும்போது அந்த மனிதரோட மனசில் முகம் தெரியாத உற்றார் உறவினர் இல்லாத புது ஊருக்கு போவது போல
ஒரு சூன்யமும் பயமும் தொற்றிக்கொண்டது. கடவுள் இதையும் தான் காப்பாற்ற போகிறான். இல்லைனா மனிதர்களை நம்பி பெத்தவர்கள் இதை விட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? கடவுள் தான் காப்பாற்றணும். வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு பிஞ்சு குழந்தைய பணையம் வைக்கிறது மிகப்பெரிய தவறு தான். அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறது? அந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு இத்தனைன்னு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவன் படி போட்டிருந்தா இப்படி கண்காணாத தேசத்துக்கு இது போகுமா? அப்புறம் ஜட்ஜு வீட்டு குழந்தைகளை யார் பார்த்துப்பா? அதுவும் சரிதான். வீட்டுக்கு வீடு வாசல் படி கொடுக்கிறவனும் வாத்தியார் மாதிரி ஆண்டியோ என்னமோ. ஒன்றுமே புரியல. இந்த கதையை கேட்ட உடனே அந்த குழந்தைய பார்க்க பார்க்க அங்கே சுற்றி இருந்த எல்லார் மனசுலையும் பயம் கவ்வியது, மனசு இலகியது. அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியே வந்தது. அதை யாருக்கும் புரியாதபடி தன்னோட தலையை ஜன்னல் அருகே திருப்பி கொண்டாரு. நெஞ்சை குமரி வந்த வேதனையை அடக்கி கொண்டு தைரியசாலியாக அந்த மனிதர் பட்ட பாடு நன்றாக தெரிந்தது. கும்பகோணம் வந்துவிட்டது. போயிட்டு வரேம்மா குழந்தை, போயிட்டு வரேன் என்று 1 ரூபாயை அந்த பெண்ணோட கையில் வச்சுட்டு இறங்கி போனார். நீங்கள் எதுக்காக கொடுக்குறேல் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, எனக்கும் தான் பாத்தியம் உண்டு, நீங்களும் அழைச்சிண்டு தானே போறேல். இது வாத்தியார் குழந்தை தானே, உங்கள் குழந்தை இல்லையே. நீங்கள் கொண்டாடுற பாத்தியம் எனக்கும் உண்டுமா. நான் என்ன செய்கிறது? எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே கொடுக்க வக்கு இல்லை என்று ஒரு மூச்சு விட்டுட்டு வாங்கி கொடிமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். உங்களுக்கு ஒரு குறையும் வராது சாமி அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். உடனே அந்த சின்ன பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், எப்பா இதை கொடுத்துட்டு வரேன்ப்பா என்று தன்னோட கையில் இருந்த அந்த ஆரஞ்சு பழத்தை காட்டினான். கொடேண்டா, என்கிட்ட எதுக்கு கேட்குற, கொடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, குழந்தை பாவம் அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையாக சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா. உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், எப்பா வாங்கிக்க சொல்லுப்பா, அந்த அக்காவை வாங்கிக்க சொல்லுப்பா என்று சினுங்கினான். வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்ல அந்த பெண் வாங்கி கொண்டது. சுவாமி, நல்ல உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கேள், வாடா கண்ணு, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்று அந்த அம்மாள் அழைத்தாள். பையன் கொடுத்து விட்டு ஓடி வந்தான். அதை பார்க்கும்போது அவன் தந்தைக்கு மெய் சிலிர்த்தது. முகத்தை கூடிய வரையில் யாரும் பார்க்காமல் அப்பால் திருப்பிக் கொண்டு கீழே இறங்கி அவனை தூக்கி கொண்டு நடந்தார். அவனுக்கு நடக்கவா தெரியாது? என்னவோ அவருக்கு வாரி அணைத்து கொள்ள வேண்டும் என்று உடம்பு பறந்தது. தூக்கி எடுத்துக்கொண்டு தழுவிக்கொண்டே போனார் அவனது தந்தை. உள்ளம் பொங்கி வழிந்தது. அன்பையே, சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகிற ஆனந்தம் அது. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.